वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 86, 87 அண்டு 88 இந்த 3 ஸ்லோகங்களை நாம் அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கிருக்கோம். இதற்கு முன்னாடி வகுப்பில் நாம் ஸ்லோக நம்பர் 85 வரைக்கும் பார்த்து முடிஞ்சிருந்தோம். அந்த கடைசியாக பார்த்த 85வது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ. அபிஷிச்சிய லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததாராமோ விஜ்வர பிரமுமோதக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம் கடைசியாக பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது? சீதா சமாகமானந்தரம் லங்காராஜ்யே ராட்சசஸ்ரேஷ்டஸ்ய விபீஷணஸ்ய யதாவிதி ராஜ்யாபிஷேகம் காரயித்வா கிருதார்த்தः கதசிந்தா தாபஹ ச ராமஹ பரம் பிரசன்னஹ பபூவ அப்படிங்கிறதாக பார்த்து முடித்தோம். அந்த லங்கையில் ராவணனை வதம் பண்ணி சீதையை மீட்ட பிறகு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்துவித்து ராமர் மிகவும் சந்தோஷமடைந்தார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம அந்த 85வது ஸ்லோகத்தில் கடைசியாக பார்த்து முடிச்சிருது. அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் எப்படி உச்சாரணம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாளும் மியூட்டில் இருந்துட்டே சொல்லலாம். தேவதாபியோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்யாம் பிரஸ்திதோ ராமஹ புஷ்பகேன சுகிருத்ருதः தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்யாம் பிரஸ்திதோ ராமஹ புஷ்பகேன சுகிருத்ருதः தேவதாப்யோ வரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்யாம் பிரஸ்திதோ ராமஹ புஷ்பகேன சுகிருத்ருதः பரத்வாஜாஸ்ரமம் கிருத்வா ராமः சத்யபராக்கிரமः பரதஸ்யாந்திகம் ராமோ அனுமந்தம் வியசர்ஜயத் பரத்வாஜாஸ்ரமம் கத்வா ராமः சத்யபராக்கிரமः பரதஸ்யாந்திகம் ராமோ
அனுமந்தம் விசர்ஜயதே பரத்வாஜாஶ்ரமம் கத்வா சத்யபராக்ரமः பரதஸ்யாந்திகம் ராமோ அனுமந்தம் விசர்ஜயதே வராக்யாயிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதஸ்ச சஹ புஷ்பகம் தத் சமாருஹ்ய நந்திகிராமம் யயௌ ததா வராக்யாயிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதஸ்ச சஹ புஷ்பகம் தத் சமாருஹ்ய நந்திகிராமம் யயௌ ததா நராக்யாயிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதஸ்ச சஹ புஷ்பகம் தத் சமாருஹ்ய நந்திகிராமம் யயௌ ததா பாருங்கோ, தேவதாபியோ வரம் பிராப்பிய சமுத்தாப்பிய ச வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுகிருத்விருதா அப்படிங்கிற மாதிரி 86வது ஸ்லோகம். இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, யுத்தமானது முடிஞ்சிருது. அப்போ விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமானது செய்யப்படுறது. ராமர் அந்த லங்கையை விட்டு புறப்பட வேண்டிய நேரமானது வந்துருது. அப்போ விபீஷணன் பிரார்த்திக்கிறான், ராமா நீங்க இங்கேயே கொஞ்ச காலம் இருக்கணும், உங்களை நான் உங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும், உங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜையை பண்ணணும், உங்களை நான் கடவுள் மாதிரி பார்த்துக்கிறேன், நீங்க இங்க சிறிது காலம் தங்கிட்டு போகணுன்ற மாதிரி விபீஷணன் ராமரிடத்துல கேட்கிறார். அதற்கு ராமர் சொல்றான், அது முடியாது, அங்க பரதன் காத்துன்னு இருக்கான். 15வது ஆண்டு ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளே நீங்க இந்த அயோத்தியா பட்டணத்துக்கு வரணும் அப்படிங்கிறது பரதனுடைய அபிலாஷ. என்னிடத்துல கேட்டிருக்கான், அதற்கு நான் வாக்கும் கொடுத்துருக்கேன். அந்த வாக்கு நான் காப்பாற்றணும். 14 ஆண்டு முடிந்து 15வது ஆண்டினுடைய முதல் நாள் நான் அயோத்தியா பட்டணத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால என்னால் இருக்க முடியாது. இப்போ நான் புறப்பட்டாதான் சில நாட்கள்ல அங்கு சென்றடைய முடியும். ஏன்னா நிறைய சமுத்திரத்தை தாண்டி இருக்கும், நிறைய வனங்களை கடந்து வந்திருக்கோம். அதெல்லாம் திரும்ப கடந்து போக வேண்டாமா, அவ்வளோ நாட்கள் தேவைப்படாதா அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லும் பொழுது அப்ப சொல்றான், நீங்க என்னுடைய புஷ்பக விமானம் இருக்கு இல்லையா, அதுல போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். அப்போ ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நீயே எங்களை அழைத்து கொண்டு போய் விடுங்கிற. அதற்கு முன்னாடி பார்த்தேன்னா இந்திரன் விபீஷணத்துல உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறான். அப்போ அந்த விபீஷணன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்னாக்கா, ராமருடன் வந்த வானர சைன்யங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வானர சைன்யங்களானது நிறைய அவளுடைய உயிரே போயிடுது. நிறைய பேர் அந்த யுத்தத்துல மரணம் அடைஞ்சிட்டா. அது மாத்திரம் இல்ல, நிறைய வானரங்களுக்கு கை இல்லை, கால் இல்லை, கண் போயிடுத்து. இந்த மாதிரி பல விஷயங்களானது அந்த யுத்தத்தின் போது நடந்தது அல்லவா. அப்படி யார் யாரெல்லாம் இறந்து போனார்களோ, எந்தெந்த வானரங்கள்லாம் ராமருக்காக யுத்தம் புரிவதற்காக வந்தார்களோ, அந்த வானரங்கள் எல்லாருக்குமே மறுபடியும்
உயிரானது வரணும், அவள் எழுந்து வரணும். அது மாத்திரம் இல்லை, வரும்பொழுது அவளுக்கு எந்தவித ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு கை இல்லாம, கால் இல்லாம, கண் இல்லாம, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம அவ நல்ல தேகத்தோட மீண்டும் ஜீவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரத்தை விபீஷணன் கேட்டு பெறான் இந்திரனிடமிருந்து. அதே மாதிரி எல்லா வானரங்களும் எழுந்து வரா. இவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா. தேவதாபியோ வரம் பிராபிய சமுத்தாப்பியச்ச வானரான், எல்லா வானரங்களையும் எழுப்புறான். ராமருக்காக எந்தெந்த வானர சைன்யங்கள்லாம் யுத்தத்துக்காக வந்ததோ, அப்படி யுத்தத்தில் மாண்ட அந்த அனைத்து வானரங்களுக்கும் மீண்டும் உயிர் அப்படிங்கிறது பெறப்படுறது. அது மாத்திரம் இல்லை, யுத்தத்துல அவளுக்கு ஏற்பட்ட காயங்கள், ஒரு கை போயிடுதா, கால் போயிடுதா, கண்ணு போயிடுதா, என்ன மாதிரியான விஷயம் நேர்ந்திருந்தாலும் சரி, அது எல்லாம் சரி செய்தவாறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியான மாதிரி ஒரு வரத்தை பெற்று அவர் எல்லாம் என்ன பண்றான், தேவதாபியோ வரம் பிராபிய சமுத்தாப்பியச்ச வானரான், எல்லா வானரங்களையும் எழுப்புறார். அது மாத்திரமில்ல, அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுகிருத்விருதா, அந்த புஷ்பகம் என்று சொல்லக்கூடிய விமானத்தின் மூலமாக ராமரை அயோத்தியா பட்டணத்துக்கு அழைத்து போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விபீஷணன் ஒத்துக்கிறான். அப்ப சொல்லும் பொழுது கேட்கிறான், யாரு, விபீஷணனும் கேட்கிறான், சுக்ரீவனும் கேட்கிறான், ராமா நாங்களும் உன்னுடன் வரலாமா, வந்து அந்த பட்டாபிஷேக நிகழ்வை பார்க்கலாமா, கௌசல்யாவை வணங்க வேண்டும், தங்களுடைய மாதாவான கௌசல்யா தேவியை வணங்க வேண்டும், அது மாத்திரம் இல்லை உங்களுடைய அந்த பட்டாபிஷேக நிகழ்வை நாங்கள் காண வேண்டும், அதற்காக தங்களுடன் வரலாமா அப்படிங்கிற மாதிரி விபீஷணனும் கேட்கிறான், சுக்ரீவனும் கேட்கிறான். தாராளமா வரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றார் பாருங்கோ, கூடவே விபீஷணனோட அவனது 4 மந்திரிகளையும் வர சொல்றார், சுக்ரீவனையும் வர சொல்றார், எல்லா வானரங்களையும் வர சொல்றார் அவரோட. இப்படி எல்லாரையுமாக அந்த புஷ்பக விமானத்தில் அழைச்சிண்டு புறப்படுறதுக்கு தயாராயிட்டார். அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுகிருத்விருதா, எதன் பிறகு தேவதாபியோ வரம் பிராபிய, தேவரிடமிருந்து இந்திரனிடமிருந்து விபீஷணன் ஒரு வரத்தை பெறுகிறான். அது என்ன வரம்னாக்கா, எல்லா வானரங்களும் மீண்டும் உயிர் பெற வேண்டும், அவளுக்கு ஏற்பட்ட காயெல்லாம் போக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சமுத்தாப்பியச்ச வானரான். அதன் பிறகு என்ன நடக்கிறது, அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுகிருத்விருதா, அந்த புஷ்பக விமானத்தின் மூலமாக ராமரை மீண்டும் அயோத்தியாவுக்கு அழைத்து வரக்கூடிய அந்த விஷயத்தை விபீஷணன் மேற்கொண்டான். அப்படி மேற்கொள்ளும் சமயத்துல அந்த புஷ்பக விமானத்தில் யாரெல்லாம் ஏறிண்டார், ராமர் ஏறிண்டார், சீதா பிராட்டி ஏறிண்டார், லக்ஷ்மணன் ஏறிண்டார், அது கூட விபீஷணன், அவருடைய மந்திரிகள், சுக்ரீவன், அனுமன், மற்ற எல்லா வானரங்களும் அதுல ஏறி அயோத்தியா பட்டணத்துக்கு புறப்படுறதுக்கு தயாரானார் அப்படிங்கிறது அந்த 86வது ஸ்லோகம். தேவதாபியோ வரம் பிராபிய சமுத்தாப்பிய வானரான அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுகிருத்விருதா அப்படிங்க. அடுத்து பாருங்க, பரத்வாஜாஸ்ரமம் கத்வா ராம சத்யபராக்கிரமஹ பரதஸ்யாந்திகம் ராமோ ஹனுமந்தம் வியசர்ஜயது. இப்படி அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி புறப்பட்டார். இப்போ அயோத்தியாலேருந்து லங்கைக்கு வந்தது ஒரு விஷயம், இப்ப லங்கையிலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் இல்லையா. அப்போ வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்துன்னு வந்தார், எவ்வளோ ஆசிரமங்கள் பார்த்துருந்தார் இல்லையா. அயோத்தியாம் பிரத்யாகமனம், இப்போ அயோத்தியாம் பிரத்யாகமனம் திரும்ப வர்றது அயோத்தியா பட்டணத்துக்கு. அப்படி வரக்கூடிய வழியில பரத்வாஜாசிரமம் கத்வா, இப்போ பரத்வாஜோட ஆசிரமம் இல்லையா, அங்க ராமர் அந்த இடத்துக்கு போறார். அங்க அவருக்கு போய் அவரிடத்துல நமஸ்காரம் பண்ணி விஷயத்தை சொல்லணும் இல்லையா, அதற்காக அங்க இறங்கிக்கிறார். இறங்கி என்ன பண்றார் அப்படின்னாக்கா, இப்போ அங்க பரதன் காத்துன்னு இருக்கான், உடனடியா வருவேன்னு சொல்லியிருக்கேன், அதனால எப்ப வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை, இந்த மாதிரி லங்கையிலேருந்து புறப்பட்டாச்சு, இப்ப நம்ம பரத்வாஜ ஆசிரமத்தில் இருந்துட்டு இருக்கோம், இந்த விஷயத்தை பரதனுக்கு தெரியப்படுத்தணும். என்ன பண்றாரு அப்போ பாருங்க, ஒரு உபாயத்தை யோசிக்கிறார்.
ஹனுமான கூப்பிடுறார். ஏ ஹனுமான், நீ என்ன பண்ற? நேரா பரதன் இருக்கக்கூடிய நந்தி கிராமத்துக்கு போற. அங்க போய் பரதனிடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ராமர் வருவார் அப்படிங்கிற விஷயத்த அவனிடத்துல சொல்லு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருனாக்கா ஹனுமந்தம் விசர்ஜயது, அனுமானிடத்துல பிரார்த்திக்கிறார். அதற்கு எனக்கு அனுமாரம் இங்கேருந்து புறப்படுறார் இல்லையா? பரத்வாஜாசிரமம் கத்வா ராமஹா சத்யபராக்கிரமஹா, சத்யபராக்கிரமஹா ராமஹா பரத்வாஜாசிரமம் கத்வா, பரத்வாஜர் இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்திற்கு சென்று விட்டு போறார். அந்த இடத்துல இருந்து அனுமான அனுப்புறார். என்ன பண்ற? பரதஸ்யாந்திகம் ராமஹா, பரதன் காத்துட்டு இருப்பான். அந்த 14 ஆண்டுகள் முடிந்த 15வது ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள்ல ராமர் அங்க வந்து நிச்சயமா உன்னை பார்ப்பார் அப்படிங்கிற விஷயத்தை ஹனுமான் மூலமாக இங்கிருந்து தெரியப்படுத்தி அனுமனை அனுப்புறார் தெரியப்படுத்துறதுக்காக. ஹனுமந்தம் விசர்ஜயத்து அப்படிங்கிறது 87வது ஸ்லோகம். 88 பாருங்க. புனராக்கியாயிகாம் ஜல்பன்ன சுக்ரீவ சகிதஸ்ய சஹ புஷ்பகம் தத் சமாருக்ய நந்தி கிராமம் யயௌ ததா. இப்போ அங்க போன ஆஞ்சநேயர் என்ன பண்றாருனாக்கா பரதனிடத்துல போயிட்டு சொல்றார், பரதா இந்த மாதிரி நான் வந்து ராமதூதன் அனுமன் நான் வந்திருக்கேன். ராமர் நல்லபடியா யுத்தத்தை முடிச்சுட்டு சீதாபிராட்டி அங்கேருந்து அழைச்சிட்டு இப்போ பரத்வாஜ ஆசிரமத்தில் இருந்திருக்கார். சீக்கிரமாகவே இங்க வருவார் சொன்ன உடனே பரதனுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே மயக்க போட்டு விழுந்துட்டான். எப்பவுமே ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சில பேர்கிட்ட சொல்லும் பொழுது என்னவானா அவ மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த மாதிரி பரதன் மயங்கி விழுந்துட்டான். அப்படி மயங்கி விழுந்த பரதனை அனுமன் எடுத்து சொல்றார், ஏத்து ஜலத்தை தெளிச்சு எழுப்புறார். பரதன் எழுந்து உட்கார்றான். சொல்றார், என்ன நடந்தது சொல்லு அப்படின்னு. உடனே ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக 14 வருடங்கள் காட்டுக்கு போனார். நந்தி கிராமம் வரைக்கும் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும் ஏற்கனவே. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஒன்னொன்னா ஆரம்பிச்சு அனுமன் மறுபடியும் என்ன பண்றார், அந்த ராமாயணத்தை சங்கேபமா பரதனிடத்துல சொல்றார். இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொன்ன விஷயத்த அங்க பரதன் கேட்டுக்கிறான். அதே மாதிரி இங்க என்ன நடக்குது பாருங்க. புனராக்கியாமிகாம் ஜல்பன்னு சுக்ரீவ சகிதஸ்ய சஹா புஷ்பகம் தத் சமாருக்ய, அந்த புஷ்பக விமானத்தை ஏறி உட்கார்ந்துட்டு ராமர் சீதை இடத்துல சொல்லிண்டே வரார் விருத்தாந்தத்தை. என்னென்ன நடந்தது, சீதையை தேடி லங்கைக்கு வரும் பொழுது சீதைக்கு தெரியாத விஷயங்கள் என்ன நடந்தது, சீதை எப்படி தேடிண்டே வரார், எந்தெந்த இடத்த வந்து அடையிறார் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ராமபிரான் சீதை இடத்துல சொல்லிண்டே வரார். இந்த விஷயத்துல புனராக்கியாமிகாம் ஜல்பன்ன சுக்ரீவ சகிதஸ்ய சஹா புஷ்பகம் தத் சமாருக்ய நந்தி கிராமம் யயௌ ததா. இப்படி சீதையின் இடத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா சொல்லிண்டே வரார். அங்க பரதனிடத்துல அனுமன் எல்லா விஷயத்தையும் சொல்லி விளக்கிட்டார். அங்க ஒரு சங்கேப ராமாயணம் போச்சு. இங்க அதே மாதிரி சீதையின் இடத்துல ராமர் ஒரு சங்கேபமா ராமாயணத்தை சொல்லி முடிக்கிறார். இப்படி சொல்லி முடிச்ச உடனே நந்தி கிராமமானது வருது. அந்த நந்தி கிராமத்தை அடைந்த உடனே பரதன் நேரா வந்து சாஷ்டாங்கமா ராமர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். அதன் பிறகு என்ன நடக்கிறதுன்றத அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 3 ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா, விபீஷணன் இந்திரனிடமிருந்து பெறப்பட்ட வரத்தின் மூலமாக வானரங்களை உயிர்ப்பிக்க வைத்தான். அயோத்தியாவுக்கு ராமர் செல்வதற்காக புஷ்பக விமானத்தை ஏற்பாடு பண்ணான். கூடவே தானும் வந்தான். அப்படி வந்த அந்த புஷ்பக விமானமானது பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்து ராமர் அங்க பரத்வாஜரை சந்திச்சு அவரிடத்துல நடந்த விஷயங்கள்லாம் சொல்றார். அந்த சமயத்துல பரதன் காத்துட்டு இருப்பான் அப்படிங்கிறதுக்காக ஹனுமாரை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு பரதனிடத்துல நடந்த விஷயங்கள்லாம் சொல்றார். மறுபடியும் பரத்வாஜ ஆசிரமத்திலேருந்து புஷ்ப விமானத்துல கிளம்பி நேர அயோத்தியா திரும்புறார். அயோத்தியா பிரத்யாகமனம் வரக்கூடிய மார்க்கத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் ராமர் சந்திச்சாரோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்ததோ,
எந்தெந்த முனிவர்களை சந்திச்சார் அது எல்லாத்தையும் சீதாதேவியின் இடத்துல எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி வந்து நேரா பரதன் இருக்கக்கூடிய அந்த நந்தி கிராமத்தை எயோ அடைந்தார்கள் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த 3 ஸ்லோகம். தேவதாபியோ வரம் பிராப்பிய சமுத்தாப்பிய வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமः புஷ்பகேன சுகிருத்விருதः பரத்வாஜாஸ்ரமம் கத்வா ராமः சத்யபராக்கிரமः பரதஸ்யாந்திகம் ராமோ ஹனுமந்தம் விசர்ஜயத் புனராக்கியாமிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதஸ்ச சஹ புஷ்பகம் தத் சமாருக்கிய நந்தி கிராமம் யயௌ ததா அப்படிங்கிறது இந்த 3 ஸ்லோகங்கள். அந்த 3 ஸ்லோகனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? இந்த 3 ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பார்த்துட்டே வரோம். அந்த ரீதியில இந்த 3 ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க. தேவதாபியோ வரம் பிராப்பிய சமுத்தாப்பிய வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமः புஷ்பகேன சுகிருத்விருதः. சுகிருத்விருதः நாம மித்ரைஹி ஆவருதः இத்யர்த்தः. தன் நண்பர்களுடன், யாரு? சுக்ரீவன் எல்லாருடன் அர்த்தம். ராமः ராகவः. தேவதாபியோ நாம சுரேபியः வரம் ஆசீர்வாதம் பிராப்பிய லப்த்வா வானரானு கபீனு சமுத்தாப்பிய. என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா அந்த வானரங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் வரமானது கிடைக்கிறது, ஆசீர்வாதமானது கிடைக்கிறது. அதனால என்ன பண்றா? சமுத்தாப்பிய சம்யக் பிரபோத்ய. ஒரு சிலருக்கு கை இருக்காது, ஒரு சிலருக்கு கால் இருக்காது, அந்த மாதிரி நிலையெல்லாம் மாறி புஷ்பகேன நம்ம புஷ்பக நாமகேன விமானேன அயோத்தியாம் நம்ம அயோத்தியாபுரிம் பிரஸ்திதः பிரதிஷ்டிதவான் வானராதிபிஹி சுகிருத்பிஹி சமாவிருதः ராமः பூர்வம் தேவதாபியோ வரம் லத்வா தது பிரபாவாத் யுத்தே ஹதான் மூர்ச்சிதான் ச வானராதீன் சஞ்சீவிய நம குபேர பிராப்தேன புஷ்பகாக்கிய விமானேன அயோத்தியாம் பிரதி பிராதிஷ்டத அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். அடுத்தது 87வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பரத்வாஜாஸ்ரமம் கத்வா ராமசத்ய பராக்கிரமः பரதஸ்யாந்திகம் ராமோ அனுமந்தம் விசர்ஜயத். என்ன? ஆராமः நம ஆனந்ததः சத்யபராக்கிரமः நம அமோக விக்ரமः ராமः ராகவः பரத்வாஜாஸ்ரமம் பரத்வாஜ நாமகஸ்ய ऋषेः தபஸ்தலம் கத்வா பிராப்ய பிரேத்ய பரதஸ்ய பரதநாம்னः கைகேயி புத்திரஸ்ய அந்திகே சமீபம் அனுமந்தம் நம ஆஞ்சநேயம் விசர்ஜயத் பிரேஷிதவான். என்ன? சர்வசுகதாயி அமோக விக்ரமः ராமः பரத்வாஜநாம்னः முனேः ஆசிரமஸ்தலம் கத்வா நிஜாகமனம் சூச்சயித்தும் பரதஸ்ய நிகடே அனுமந்தம் பிரேஷிதவான் அப்படிங்கிறது 87வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தா. அடுத்த ஸ்லோகம் நம்பர் 88. என்ன அதனுடைய என்ன ஸ்லோகம்? புனராக்கியாமிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதஸ்ச சஹ புஷ்பகம் தத் சமாருக்கிய நந்தி கிராமம் ஜெயோ ததா ததா தஸ்மின் சமயே சுக்ரீவ சகிதா சுக்ரீவேன சக சுக்ரீவனுடன் தத்து புஷ்பகம் அந்த புஷ்பக விமானம் புனः பூயா சமாருக்கிய நம அதுருக்கிய அதில் ஏறிண்டு ஆக்கியாயிகாம் விருத்தம் ஜல்பன் கதையன் எல்லா விஷயங்களையும் விற்த்தாந்தங்களையும் சீதையின் இடத்துல சொல்லிண்டு ததா தஸ்மின்னேவ தினே நந்தி கிராம நாமகம் கிராமம் ஜெயோ பிராப்தவான். பரத்வாஜாசிரமாத் நிஸ்ருத்ய சுக்ரீவாதிபிஹி சமுபேதः ஸ்ரீராமः புனः புஷ்பக விமானம் அதிருக்கிய பரத சம்பந்தி விருத்தம் கதனம் இல்லையா? பரத நிவாசஸ்தலம் நந்தி கிராமம் பிரதி பிரஸ்திதா. பரதன் இருக்கக்கூடிய அந்த நந்தி கிராமத்தை வந்தடைந்தார்கள். இதுல புஷ்பக விமானத்தின் மூலமாக அப்படிங்கிறது இந்த 3 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய தாத்பரியமா அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? வழக்கமா நம்ம பிரதி வகுப்புல ஒரு சுபாஷிதம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன பாருங்க. சதனிஷ்கோ தனாட்யஸ்ச
சதகிராமேண பூபதிஹி சதாஸ்வ க்ஷத்ரியோ ராஜா சதஸ்லோகேன பண்டிதா சதனிஷ்கோ தனாட்யஸ்ச. 100 சதம்னா 100, 100 வராகன்னு சொல்லுவா. அப்பெல்லாம் காசுகள்லாம் இருக்குல்ல, இப்ப நம்ம ரூபாய்னு சொல்றோம் இல்லையா, அப்பெல்லாம் அந்த காலத்துல வராகன்னு சொல்லுவா. சதனிஷ்கோ தனாட்யஸ்ச, 100 வராகன் இருந்தா அவன் பெரிய செல்வந்தன், பணக்காரன். சதகிராமேன பூபதிஹி, 100 கிராமங்களை அவன் கட்டி தலைவனா இருந்தானா அவன் யாரு? பூபதிஹி. பூபதினா அந்த கிராமத்துக்கு தலைவன். சதாஸ்வ க்ஷத்ரியோ ராஜா, 100 குதிரைகள் இருந்ததுன்னா அவன் ஒரு ராஜா, க்ஷத்ரிய ராஜா. எவ்வளோ குதிரை இருக்கணும்? 100 குதிரைகள் வச்சிருந்தா க்ஷத்ரியோ ராஜா. சதஸ்லோகேன பண்டிதா, 100 ஸ்லோகம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா, எப்படி பழைய அந்த காலத்தில் படிக்கக்கூடிய முறை பிரகாரம் ஸ்லோகன்னா ஸ்லோகம், பதச்சேதம், அன்வயா, பிரதிபதார்த்தா, பாவார்த்தா அப்படிங்கிற ரீதியில் 100 ஸ்லோகம் யாருக்கு தெரியுமோ அவன் பண்டிதா, ஸ்காலர். சதனிஷ்கோ தனாட்யஸ்ச சதகிராமேண பூபதிஹி சதாஸ்வ க்ஷத்ரியோ ராஜா சதஸ்லோகேன பண்டிதா. 100 வராகன் வச்சுட்டு இருந்தா அவன் ஒரு பெரிய செல்வந்தனாகவும், சதகிராமேண பூபதி, 100 கிராமங்களுக்கு தலைவனாக இருக்கவன் யாரு? பூபதியாகவும் தலைவனாகவும். சதாஸ்வஹா க்ஷத்ரியோ ராஜா, 100 குதிரைகளை வச்சுருப்பேன் ஒரு ராஜா. சதஸ்லோகேன பண்டிதா, 100 ஸ்லோகம் தெரிஞ்சதுன்னா, நன்னா சொல்ல தெரிஞ்சதுன்னா அர்த்தத்தோட அவன் தான் பண்டிதன், ஸ்காலர் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். ஸோ இன்றையோட நம்ம என்ன பண்றோம்? 3 ஸ்லோகங்களையும் ஒரு சுபாஷத்தையும் அர்த்தத்தோட தெரிஞ்சிட்டோம். நாளைய தினம் இதற்கு அடுத்திருக்கக்கூடிய 3 ஸ்லோகம் 89, 90, 91 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம் என்ன, அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாளைய தினம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். धन्यवादः.